ஆமென். ஸோ இந்த நாளிலும் எரேமியா 33:3, ஜெரமாயா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் வாசிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தில் ஆண்டவர் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உனக்குன்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லலாம், ஆண்டவர் உனக்குன்றார். உனக்கு உத்தரவு கொடுத்து நீ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், எவ்ரி சிங்கிள் பர்சன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்கணும், எனக்கு என்ன அறியாமல் இருக்குது, எனக்கு என்ன தெரியாமல் இருக்குது, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்னுடைய உனக்கு எட்டாததுமான, உனக்கு எப்படி செய்யணும்னு அது தெரியல, அந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இண்டிவிஜுவலாக உங்களுடைய லைஃப்பில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, உங்கள் லைஃப்பில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அது உனக்கு பெரிய காரியமாக இருக்குது, உனக்கு நான் அதை அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலிமா நிறைய காரியங்களை நம்ம உணர்ந்தாலும், பெரிய காரியம், எனக்கு எட்டாத காரியங்கள் என்ன, எனக்கு சாத்தியமாத, அதெல்லாம் நீங்கள் யோசித்து நம்ம தியானிக்கலாம். பட் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது அந்த வசனம் கூறுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து இவைகளை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன இந்த காரியத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு சில காரியங்கள், நமக்கு எட்டாத, சாத்தியமாகாத, புரியாத, நம்மளுடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், நமக்கு ஆண்டவர் ஆலோசனையாய் நமக்கு அதை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். செய்வேன்கிற சொல்கிறது வேற விஷயம், அறிவிப்பேன்றாரு, உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அதை அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அதை உனக்கு ஆலோசனையாய் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின் மூலியமாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அறிந்து கொள்ளணும்னா, புரிந்து கொள்ளணும்னா, எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த ஆலோசனை நமக்கு கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடுன்றார். அல்லேலூயா. கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பாராம். அதை எப்படி செய்யணும், அதை என்ன செய்யலாம், இந்த பிரச்சனையை நீ எப்படி மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் நமக்கு அந்த அறிவை கொடுப்பார், அந்த ஞானத்தை கொடுப்பார், ஆனால் செயல் நம்ம படுத்த வேண்டியதாக காணப்படும் சில விஷயங்கள். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்ல, நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன்றாரு. ஹல்லேலூயா. அந்த ஆபத்திலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லுகிறார். அது ஒரு விதமான ஜெபம், அது ஒரு விதமான கூப்பிடுதல். அந்த சில விஷயங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அந்த ஆபத்து நாட்களிலே நீ என்னை நோக்கி நீ கூப்பிடுமா, அப்போ ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கறத மாதிரி என்ன பண்ணுவாராம், அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன்றார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கூட சிலர் நின்னாதான் நம்மளால் அந்த காரியத்தை விட்டு வெளியே வர முடியும். எத்தனை பேர் அப்படியான காரியங்களை அனுபவித்திருக்கிறீங்க? அல்லேலூயா. சில இடங்களில் ஆலோசனை கொடுத்தா அந்த காரியத்திலேருந்து வெளியே வந்துடலாம். சில இடங்களில் நம்மளால் வெளியே வர முடியாது, ஆனால் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். சில இடங்களில் நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் துணையாய் நிற்கிறார்.
ஒரு பலனாக இருக்கும். நம்ம கூட யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பிரச்சனையை குறித்த ஒரு தைரியம், ஒரு பலன் வந்துடும். தனியாக நிற்கும் போது பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு கிடப்போம். ஆனால் இன்னொருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். அல்லேலூயா. அவங்கள கேனடாலேருந்து வரும்போது வண்டி வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரியில் அப்படியே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் தனியாக விடாமல் என் கூட சிஸ்டர் இருந்தாங்க, என் கூட ஃபேமிலி இருந்தது, என் கூட பாஸ்டர் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, அந்த ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தா எல்லோரும் இருந்ததுனால ஒரு டீம் ஒர்க்காக அப்படியே போகும்போது நமக்கு ஈஸியாக போச்சு. ஒருத்தர் என்கரேஜிங்காக பேசுகிறது, ஒருத்தர் நம்ம அதை பார்த்துக்கலாம், நீங்கள் இதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்தால் போதும், அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தாண்டி தைரியமாக வெளியே வந்துடலாம். அல்லேலூயா. ஸோ அப்படியாய் பார்க்கும் பொழுது இந்த வசனம் கூறுகிறது, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு, ஆண்டவர் ஒரு பக்கம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ஆண்டவர் ஆலோசனையும் நமக்கு கொடுக்கிறார். நம்ம அநேக வேளையில் வந்து ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை தாங்க, நம்ம இப்படி தான் நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கவும் இந்த காலை வேளையில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த விஷயத்தில் உனக்கு குழப்பமாக இருக்கோ அந்த விஷயத்தில் உனக்கு ஆலோசனை கொடுக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்ம அநேக வேளையில் ஆண்டவரை வந்து அப்படி பயன்படுத்துகிறது இல்லை. ஆமென். அந்த மாதிரி ஆங்கிளில் ஆண்டவரை நம்ம வந்து ரிலேட் பண்ணுறதில்ல. ஏன் தெரியுமா? அநேக வேளையில் அது நடக்கிறதில்ல. எல்லாருக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அவசரம். கரெக்டா? பிரச்சனை வந்த போது தான் நமக்கு ஆலோசனை தேவைப்படுது. அந்த ஆலோசனை அந்த நேரத்தில், அந்த செகண்ட், அந்த டைமில் நமக்கு கரெக்டாக வரலைன்னா நம்ம வேலையை பார்த்து நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அல்லேலூயா. ஸோ அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. புரியுதுல? நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனை இல்லாமையினால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. மனுஷ ஆலோசனை இல்லை, தேவ ஆலோசனை இல்லாமல் இருக்கும் பொழுது, தேவ ஆலோசனை இல்லாமல் நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியம் சக்ஸஸாக வந்து நமக்கு லாங் டேர்மில் பார்க்கும்போது அது ஒரு சக்ஸஸாக நமக்கு இமீடியட்டாக பார்க்கும்போது சக்ஸஸ் மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நடந்துருச்சேன்னு இருக்கும். பட் லாங்காக பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்காது. அல்லேலூயா. ஸோ பிரியமான இந்த காலை வேளையில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவேன்றாரு, உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார், உனக்கு நான் அதை சொல்லி கொடுப்பேன் என்று சொல்லி, உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் கூறுகிறது. எடுத்து வாசிங்க. ஏசாயா 9:6. ஐசியா 9:6. அமேன், அமேன். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை இப்படி ஞாபகம் வைத்து கொள்ளணும் தான் ஆண்டவர் அவருடைய பெயரை நமக்கு எப்படி அறிவித்திருக்கிறாரு? ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகிறார். த காட் ஆஃப் கவுன்சில். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சில நேரத்தில் பார்க்கும்போது ஆஃபீஸ்லாம் வேலை செய்யும்போது சிலர் மெயில் அனுப்புவாங்க. என்னன்னு பார்த்தா டான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நானும் டான்னு பெரிய வெள்ளைக்காரர் போல இருக்கு அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் பார்த்தா இந்த டானை பார்த்தாலே எனக்கு ஒரே பயமாக இருக்கும். டான் அனுப்புகிற மெயிலை பார்த்தாலே எனக்கு ஒரே பயமாக இருக்கும். கடைசியில் போய் அவரை போய் ஃபுல்லாக விசாரித்து பார்க்கும்போது அவர் யாருன்னு பார்த்தா தண்டபாணின்னு இருக்கும் அவர் பேர். பேரை பார்த்தா டான். அவரை பார்த்தா நான் முதல்ல ஷான் அப்படின்னோடனே, ஓ ஷான்னா பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கு ஷானில். பட் ஷான் அந்த காலத்தில் வரும்போது பார்த்தா அவர் பேர் சண்முகம்னு இருந்தது. ஏன்னா பேரெல்லாம் பார்த்தா ஷான், டான், டான், ரேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. நேரில் போய் பார்த்தா எல்லாம் நம்ம ஊருக்காரங்களாக இருக்காங்க அங்கே. அந்த மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்தா நமக்கு அப்படியே ஐயோ வெள்ளைக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஊர்லேருந்து வந்து அதே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. பேர் தான் டான். நானும் யோசித்தேன் என் பேரை ஏதாவது சுருக்கி வைக்க முடியுமான்னு. சுருக்கி வைக்கவே முடியல என் பேரை.
அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ பார்க்கும் பொழுது நம்ம தேவனுடைய பெயரை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தேவனுடைய பெயர் எப்படி இருக்குதோ அது போல தான் அவரும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லும்போது தேவன் முழுமையாய் அன்பாகவே இருக்கிறார். தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னா அவர் முழுமையும் இரக்கமுள்ள மனது உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். முழுமையும் மனது உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பேரளவில் இருக்கிறவர் அல்ல. அன்புன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரே எரிச்சலை வெளிப்படுத்துறது. இயேசுனே பேரை வச்சுட்டு இயேசு மாதிரி எதுவுமே இருக்காது சில நேரத்தில். அப்படியே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு பார்த்தா பேர் இயேசுன்னு இருக்கும். அது இயேசுக்கே ஒரு பெரிய களங்கம் அது. அதனால தான் கடவுள் பேரை என்றைக்குமே நம்ம வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணாலும் அது அந்த கடவுளுக்கு ஒரு வெட்கமாய் ஒரு அவமானமாய் வெளிப்படும். அல்லேலூயா. ஸோ பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் எல்லா ஆலோசனைகளுக்கும் அவர் தான் தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவரால் ஒருவரால் மாத்திரம்தான் இப்படி ஒரு முழுமையான ஆலோசனையை கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால், நான் நேற்று சொன்னேன் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நினைச்சாலும் ஒரே சிரிப்பாக இருக்கா அப்படின்னு யோசிப்பேன். என்னென்னா நான் எனக்கு திடீர்னு பயங்கரமாக ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹெட்டேக் வந்தோன்னு பார்த்தா எனக்கு பிளட் ப்ரெஷர்லாம் ஏறிடுச்சு. உடனே எங்களோட இந்த முனையில் இருந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு சைனஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 4 வாரம் மாத்திரை எடுத்தேன். திரும்ப போய் மெஷர் பண்ணி பார்த்தா அப்படியே இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது எனக்கு சைனஸ்ன்னு நினச்சோம், மாத்திரை கொடுத்தோம், ஒர்க் ஆகலையேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கண்ணில் பிரச்சனைன்னாரு. அப்போ நான் கண்ணாடிலாம் போட்டதில்லை. அப்புறம் ஒன்று எனக்கு ஒரு ஐ டாக்டர் தெரியும், பெரிய ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட போய் பாருங்கன்னாரு. அங்கே போய் பார்த்தேன். அவர் போய் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் செக் பண்ணார். பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அப்பா சூப்பர்ண்ணா, அதனால் உங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கண்ணா. அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தா 500 ரூபா கொடுக்கணும் அவருக்கு. அவர்கிட்ட போனால் அவர் இசிஜி இகேஜி எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல, கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிட்னி இருக்குன்னாரு. நான் கேள்விப்பட்டதே இல்லை வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா கிட்னி. அப்புறம் கிட்னி டெஸ்ட் எல்லாம் ஒரு ஆள் போய் எடுத்தார். அப்புறம் அவர் எடுத்துகிட்டு பார்த்தா அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னால் திரும்ப ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டே அனுப்பிச்சார். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் திரும்ப பார்த்துட்டு, உங்களுக்கு மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது எனக்கே தெரியும் எனக்கு மூளையில் பிரச்சனை இருக்குன்னு. அல்லேலூயா. நான் அப்புறம் நினச்சேன், இந்த டாக்டர் பக்கமே எனக்கு தலையே வெடித்தாலும் பரவாயில்ல, நான் டாக்டர் பக்கம் போகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை எல்லாம் கை விட்டுட்டேன். அப்புறம் ஆண்டவர் பார்த்தா எல்லா விதத்துலேயும் சுகப்படுத்திட்டார். அல்லேலூயா. ஆனால் நான் சேர்த்து வச்ச எல்லா காசையும், நான் டிப்ளமா படித்து வேலை செஞ்சு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் காசை, அந்த எல்லா காசையும் இந்த டாக்டர்லாம் உருவிட்டாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சோன்னு எல்லா டெஸ்ட்டெல்லாம் எடுத்து எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க காசை. திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன், காசு இல்லை. பார்க்கும் பொழுது ஒரு டாக்டரால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் நம்மளுடைய சரீரத்தை, ஓரளவுக்கு தான் ஆலோசனை கொடுக்க முடியும். அவங்க ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்னா ஜென்ரலாக பார்ப்பாங்க, கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட்டு மட்டும் பார்ப்பாங்க, கிட்னி கிட்னியை மட்டும் பார்ப்பாங்க, நியூராலஜிஸ்ட்னா பிரெயினை மட்டும் பார்ப்பாங்க. இப்படி கண்ணுன்னா கண்ணுக்கு தனியாக ஒரு ஆள் எல்லா ஆலோசனைகளையும் நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய தேவனுடைய பெயர் என்னது? ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ எல்லா ஞானமும் அறியும் ஆண்டவரால் துவக்கத்தையும் முடிவையும் அவரால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறதுனால அவர் தான் உண்மையான நமக்கு சரியான நம்மளுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்க முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏதாவது ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில், உங்கள் வீட்டில், உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட, உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பொதுவாக சொல்லலாம், நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள், இப்படி பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அவங்க நல்ல எண்ணத்தில் தான் அதை சொல்கிறாங்க, அவங்களுடைய அறிவுக்கு எட்டின, அவங்களுடைய அனுபவத்திற்கு எட்டின காரியங்களை அவர் சொல்கிறாங்க. ஆனால் மெய்யான ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும்னா நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ யாரை நோக்கி நம்ம கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 16:7-8 வசனத்தை வாசிங்கள்.
சங்கீதம் 16 7 8 வசனம். 7வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க போதும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுகிறது? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். அவர் எப்போ அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த வசனம், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்க. அவருக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த சங்கீதக்காரனுக்கு அதனால ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை, நான் இரவில் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஆலோசனையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது அந்த சங்கீதக்காரனுக்கு. அவர் சொல்றாரு இந்த வசனத்துல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சில வேளையில் ஒரு பிரச்சனையை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் போய் படுத்திருப்போம். நாளைக்கு ஆஃபீஸில் என்ன செய்கிறது, இவனுங்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, நாளைக்கு அவங்க வருவாங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் போய் நம்ம படுத்திருப்போம். ஆனால் காலையில் எழுந்து பார்த்தோம்னா ஆண்டவர் ஒரு தெளிவை நமக்கு கொடுப்பார், ஒரு யோசனையை நமக்கு கொடுப்பார். அப்போ யோசிப்பாங்கன்னா, நம்ம காலங்களில் அப்படியே உறங்கி கொண்டு இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு ஆலோசனையை நமக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? உணர்த்தி கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய இருதயத்தில். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ரவுண்ட் த கிளாக் ஆண்டவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ரவுண்ட் த கிளாக் நமக்கு ஆலோசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம உறங்கும் பொழுதும், நம்ம உலகத்தில் யாரையாவது மீட் பண்ணோன்னா எவ்வளோ ஒரு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே நம்ம எப்போ போவோன்னு வெயிட் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து. போதும், ரொம்ப பேசியாச்சு, ரொம்ப சிரிச்சாச்சு, ரொம்ப சாப்பிட்டாச்சு, எப்போ போவோன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இரவும் பகலும் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆலோசனை கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? இறுக பற்றி கொள்ளணும். அந்த ஆலோசனை தான் நமக்கு பெஸ்ட் அட்வைஸ். உனக்கு நீ என்ன பிரச்சனையில் இருக்கிற, அப்படி ஆழங்களில் என்ன பிரச்சனை இருக்கு, நீ இந்த காரியத்தை செய்தால் உனக்கு என்ன ஃபியூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரும், அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவர்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி நாம் அவரிடத்துல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம உறங்கும் போதும் பேசுவேன்றாரு, நீ கூப்பிடும் பொழுதும் பேசுவேன்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவரை நோக்கி ஊற்றி, நம்ம பிரச்சனைகளை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள நாம் சரியான விதத்தில் ஆண்டவரை நோக்கி போகணும். வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 1-5 வசனத்தை வாசிங்கள். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்துக்கு போயிருக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இங்கிலீஷில் எப்படி போட்டிருந்ததுன்னா, இட் செட், யாராவது இங்கிலீஷில் வாசிக்கிறீங்களா? வெறும் 5th verse மட்டும், 5வது வசனத்தை மட்டும் வாசிங்க. Amen, amen, hallelujah. ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி போடணும்னா, ப்ளீஸ் இன்கொயர் ஃபர்ஸ்ட்
ஃபார் த வேர்ட் ஆஃப் த லார்ட். தேவனிடத்தில் முதலாவது நம்ம என்ன பண்ணணுமா, அந்த அந்த பரிசுத்தவான் சொல்றாரு, அந்த தேவனை விசுவாசிக்கிற அந்த தேவ மனிதன் சொல்றாரு, முதலாவது நாம் என்ன பண்ணணும், தேவனிடத்தில் விசாரிப்போன்றாரு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு வார்த்தை. அங்கே பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம், வேக வேகமாக எல்லாத்தையும் நம்ம செய்ய முயற்சி செய்வோம். ஆனால் இங்கே அந்த அந்த தேவ மனிதன் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் என்கொயர் ஆஃப் த லார்ட். தேவனிடத்தில் முதலாவது நாம் அந்த ஆலோசனையை கேட்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அநேக வேளை நாம் விசுவாசிகள் தான், தேவனை நேசிக்கிறவர்கள் தான், தேவன் ஆலோசனை கர்த்தர் என்பதை அறிந்தவர்கள் தான். ஆனால் நாம் முதல்ல ஆண்டவரை நோக்கி கேட்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம அதை கடைசி நேரம் வரைக்கும் வைக்காம முதல்ல ஆண்டவரிடத்துல நாம் போய் அதை டெய்லி வைக்கிறவர்களாய் காணப்படணும். ஆமென். மற்றொரு இடத்துல ஆலோசனையை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் முதலாவது ஆண்டவரை நோக்கி அதை வைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். நீதிமொழிகள், Proverbs 3:5-6. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்துக்கு பறிபோகும். Proverbs 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அடுத்ததாய் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் கூறுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கும். அப்போ நம்ம ஆண்டவர் எத்தனையோ புரிதலை, நமக்கு அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றார், நீ அதை முழுவதும் சார்ந்திராமல், அதை மாத்திரம் நீ சார்ந்திராமல் நீ என்ன பண்ணணும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீ என்ன பண்ணணும், நீ என்னிடத்துல ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் கூட உன் முழு இருதய உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், அதுக்கு என்ன அர்த்தம், சாயக்கூடாதுன்னு இல்லை. சிலர் அப்படியே முழுமையாக அப்படியே சாஞ்சிடுவாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல உறவு கிடைச்சிட்டா போதும் அப்படியே முழுசாக சாஞ்சிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சிருவாங்க அவங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது, உறவுகள் இருக்குது, உனக்கு சில காரியங்கள் புரிதல் இருக்குது, ஆனால் உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன பண்ணாத, சாயாத. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நாட் ஜஸ்ட் இன் த ஸ்மால் திங்ஸ் ஆர் பிக் திங்ஸ், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் கோலியாத்தை, அவர் அநேக கரடிகளை, அநேக சிங்கங்களை அவர் வீழ்த்தி இருக்கிறார். அவர் ஆடு மேய்க்கும் பொழுது அவர் ஒரு கோலியாத்தை அவர் வீழ்த்தி இருக்கிறார். யாராலும் இஸ்ரவேலில் முடியாத ஒரு பெரிய ஒரு தைரியமான செயலை அவர் செய்திருக்கிறார். அவர் சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொண்டான் என்று சொல்லி அவனை குறித்து புகழ் பாடல் பாடுகிறார்கள். அவனை போல ஒரு தைரியமாக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மனிதன் அல்ல, எத்தனையோ விதமான யுத்தங்களை சந்தித்து ஜெயம் பெற்ற ஒரு மனிதன். ஆனால் ஒவ்வொரு முறையும் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவன் தேவனிடத்தில் கேட்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் தேவனிடத்தில் என்ன கேட்கிறான், ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா, எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், நமக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் வந்துட்டாலே நம்ம சொந்தமாக எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் தாவீது எவ்வளவோ அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எத்தனை ஜெயங்கள், எத்தனை வெற்றிகள், எத்தனை சாதனைகள் அவருடைய வாழ்க்கையில். அவர் உச்சத்தில் இருக்கிறார், ராஜாவாய் உச்சத்தில் இருக்கிறார். ஆனாலும் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு முறையும் கேட்டு அந்த காரியத்தில் கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த மனத்தாழ்மை, அதான் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். தாவீது சுய புத்தியின் மேல் சாயாமல் அவன் தேவனை சார்ந்திருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு என்ன ஏற்பட்டது, ஜெயம் உண்டானது. அப்போது போகும் வழியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்றாரு, செவையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ பிரியமானே, அந்த விஷயத்தில் நாம் என்ன பண்ணணும், எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் முதலாவது வைக்கிறவர்களாய் காணப்படணும், அதை தொடர்ந்து வைக்கிறவர்களாய் காணப்படணும். கடைசி பிரச்சனை, அந்த நுனி பிரச்சனை வர வரைக்கும் ஆண்டவரிடத்தில் அதை பற்றி பேசுறதில்ல. அது வரைக்கும் அசால்ட்டாக இருக்கிறது. அந்த பிரச்சனை வந்து தீவிரம் அடையும் பொழுது தான் நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் அவரை நோக்கி, அந்த விஷயத்தில் அவரை நோக்கி போகுது. எவ்ரிடே அதை தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது, எந்த விஷயமா இருந்தாலும், சின்ன பிள்ளைங்க காரியமாக இருந்தாலும், வளர்ந்து வரும்பொழுது அவருடைய தேவைகளாக இருந்தாலும், நம்மளுடைய வேலைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், குடும்ப காரியமாக இருந்தாலும், ஃபஸ்ட்டில் அதை அவருக்கு முன்பாக டெய்லி வைக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், அதை என்ன ஃப்யூச்சரை நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு நம்ம தெரியப்படுத்தி, அதை நம்ம எல்லா விஷயத்தையும் அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் அந்த காரியத்தை நமக்கு செவ்வையாக்கி நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு டெஸ்டினேஷன் போனோம், இங்கேருந்து கனடா போனோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஜிபிஎஸ்ல போடுறோம். அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணுது, லெஃப்ட் போனுது, ரைட்டு போனுது. அந்த நேரத்தில் கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் அந்த மாற்றி அது சொல்லுது. அதை மாற்றி சொல்லும் பொழுது நாம் போய் சேர வேண்டிய அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், ஒரு ஃபைனல் ஈவெண்ட்டு, அந்த வெட்டிங்க்கு ஏதோ ஒன்று நம்ம கரெக்டாக போய் சேர்ற மாதிரி இருக்குது. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையாக இருக்குது. சிலர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆலோசனைன்னா அப்படியே இங்கேருந்து பறந்து நேராக போய் கனடாக்குள்ளே போயிடணும். எப்படி இங்கேருந்து பறந்து நேராக கனடாக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குற சின்ன ஆலோசனைகளை, இப்போ ஒரு 5 மைலில் ஒரு லெஃப்ட் எடுக்கணும், அந்த சின்ன ஆலோசனையை நீ பெற்றுக்கொண்டு அதை நீ எடுத்து நீ போனீன்னா உனக்கு வரப்போகிற பாதிப்பு, சேதங்கள், உன்னுடைய டிலேஸு எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து தான் உனக்கு அந்த சின்ன டைரக்ஷன் சேஞ்ச் ஆண்டவர் கொடுக்குறார். சில இடங்களில் ஆண்டவர் சொல்றார், நீ ஸ்லோ பண்ணி, அந்த ஜிபிஎஸ் சொல்லுது நீ ஸ்லோ பண்ணி போகணும். சில இடங்களில் நீ வேகமாக போகணும், ஸ்பீட் லிமிட்டை நம்ம அழகாக தாண்டி போகலாம். சில இடங்களில் போகும்போது அப்படியே நத்த மாதிரி நம்ம போவோம். இந்த வழியாக ஏன்டா கூட்டிகிட்டு வந்ததுன்னே நமக்கு தெரியாது. நாங்கள் போகிறோம், திடீர்னு பார்த்தா ஒரு டவுன் வழியாக கூப்பிட்டு போய், டவுனில் பார்த்தா ரொம்ப நேரமாக 25 மைல்ஸ் டவுனில் போய்ட்டோம். எப்போ போய் கனடா போய் சேர்றது நாங்கள்? அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் பார்த்தா ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கும், சில நேரத்தில் பார்த்தா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அதை எல்லாவற்றையும் அறிந்து தான் ஆண்டவர் அந்த சின்ன சேஞ்சஸை நம்ம வாழ்க்கையில் ஆலோசனைகளை கொடுக்குறாரு. நான் கடைசியில் போய் நான் டைரக்ஷன் பார்ப்பேன் அப்படின்னா நம்ம போய் சேர முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு, இப்போ பேசுகிறாரு, போன வாரம் பேசினார். அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற சின்ன டைரக்ஷன்ஸ், நமக்கு சின்ன ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சரியாய் போய் சேரலாம், நேரத்துக்கு போய் சேரலாம், போகிற காரியம் நமக்கு சாத்தியமாகும். அல்லேலூயா. ஆனால் அந்த சின்ன டைரக்ஷன்ஸை நம்ம உதாசீனப்படுத்தும் பொழுது, போன வாரம் கொடுத்த ஆலோசனையை உதாசீனப்படுத்தும் பொழுது, நேற்றுக்கு கொடுத்த ஆலோசனையை உதாசீனப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் பேச நம்ம உதாசீனப்படுத்து, நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர முடியாது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஆலோசனைகளை கொடுத்தாலும் நம்ம அதை கை கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளலைன்னா பிரியமானவர்களே, நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை நாமளே டிலே பண்ணிக்கிறோம். ஆமென். டிலே கர்த்தரிடத்திலிருந்து வரல, தாமதம் கர்த்தரிடத்திலிருந்து வரல, தாமதம் நமக்கு தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் இங்கே வரும்போது கூட எனக்கு எல்லாம் தெரியும், இந்த ரூட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஏதோ வந்துடுவோம். கரெக்டாக பார்த்தா அது சொல்லியிருக்கோம், லோவர் பிரிட்ஜ் எடுக்காத, அப்பர் பிரிட்ஜ் எடுன்னு சொல்லும். எனக்கு என்னென்னா அப்பர் பிரிட்ஜில் போனால் கொஞ்சம் காற்று பயங்கரமாக இருக்கும், அதனால் நான் லோவர் பிரிட்ஜில் தான் போக முயற்சி பண்ணுவேன். ஆனால் நான் யோசிப்பேன், என் சுய புத்தியின் மேல் சார்ந்து தான் நான் சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், லோவர் பிரிட்ஜ் வழியாக போவேன். அங்கே போய் ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுப்பேன் கொஞ்ச நேரம். இது என்னடா இது, ஜிபிஎஸ் முதலே சொல்லிச்சு அப்பர் பிரிட்ஜ் எடுன்னு சொல்லி, அப்பர் லெவல் எடுன்னு சொல்லிட்டு. இங்கே தான் நம்ம சுய புத்தியின் மேலே நம்ம சார்ந்து போகும் பொழுது நமக்கு ஜிபிஎஸ் கரெக்டான டைரெக்ஷனை கொடுத்தாலும் நாம தான் அந்த டிலேக்கு காரணம். அதுபோல தான் ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது அதை சரியாக நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது எங்கேயா போய் ஸ்டக் ஆகி நம்ம பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம ஆண்டவரே ஸ்டக் ஆகிட்டேன். அவர் சொல்ல, நான் தான் உன்னை அப்படி போன்னு சொன்னேன், நீ இல்லை நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னேன். இப்போ நீ இங்கே மாட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, உன்னை அப்படியே தூக்கிட்டு அப்படியே இந்த காரை அப்படியே தூக்கிட்டு உன்னை என்ன பிரிட்ஜுக்கு மேலேயே கூட்டிகிட்டு போக முடியும்? இங்கே ஸ்டக் ஆனால் அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
அதுதான் தேவன் கொடுக்குற சின்ன சின்ன ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அங்கே ஒரு வசனம் எரேமியா 42 எரேமியான இடத்துல கேட்குறாங்க, நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கு ஆலோசனையை பெற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நாங்கள் அவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிவோம்ன்றாங்க. ஹல்லேலூயா. சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா செய்யலை. டயலாக் மட்டும் ஆண்டவர் எதை சொன்னாலும் செய்வேன் இருந்தது. நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை செய்வேன் நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அல்ல நான் எனக்கு தெரியும் இல்லை. சில நேரத்தில் நம்ம ஏற்கனவே மனசில் முடிவு பண்ணியிருப்போம், இப்படித்தான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்போம். 2 பேர் ஃபோன் பண்ணாங்க, பிரதர் அந்த வழியாக வந்துடாதீங்க, ஸ்டக் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம அந்த வழியாக தான் ஏன்னா நம்ம ஏற்கனவே தீர்மானம் பண்ணியாச்சு அப்படி தான் போகிறோன்னு. ஏன்னா நமக்கு தெரியும் இதான் ஷார்ட்கட்டு, இங்கே போனால் தான் ஈஸியாக போகலாம். நம்ம மனசில் தீர்மானம் பண்ணோம். 2 பேர் கால் பண்ணாலும் நம்ம காதில் எட்டாதது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதுதான் ஆண்டவர். நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கிற ஒரு சின்சியர், ஒரு ஃபெய்த்ஃபுல், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம் இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் முதலாவது காரியத்தை வைக்கணும். நாம் ஆண்டவரிடத்தில் பேசுகிறவர்களாய் காணப்படணும், ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறவர்களாய் காணப்படணும், ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய சமூகத்தில் வைக்கிறவராய் காணப்படணும். ஹல்லேலூயா. பிரதர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயம் கூட ஆண்டவர் எதிலெல்லாம் நமக்கு ஆலோசனை கொடுக்க நமக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 12-15 வசனத்தை வாசிப்போம். ஜெனசிஸ் 24:12-15. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகி இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய திருமண காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. முதல்ல இந்த உலகத்தில் ஒரு மேரேஜ், ஒரு திருமணத்தை உண்டு பண்ணினவர் யாரு? நம்மளுடைய கர்த்தராக இருக்கிறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு மேட்ச் மேக்கிங்கை பண்ணது யாரு? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஏற்ற துணையை அவர் தான் உருவாக்கி அவர் கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போ இந்த காரியத்தை உருவாக்கினவர் அவர் தான், முதல்ல அதை செய்து கொடுத்தவரும் அவர் தான். ஸோ அவர் இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் இங்கே ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது பிரியமானவர்களே, அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகி முடியாது. ஹல்லேலூயா. ஸோ we need the counsel of God. ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் எப்படி நடுவில் இருந்து முப்பெரி நூலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாட் ஜஸ்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மேரேஜ், பட் ஒவ்வொரு நாளும் அந்த திருமணம் சக்ஸஸ் ஆகிறதற்கு அவர் நடுவில் நிற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். வசனம் அப்படி தானே சொல்லுகிறது, நடுவில் நின்று அவர் முப்பெரி நூலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாட் ஆன் த சைடு, பட் ஹி வாண்ட்ஸ் டு பி இன் த மிடில், த சென்டர். அந்த 2 நூலையும் இணைக்கிற ஒரு நூலாய்
அவர் முப்பெரி நூலாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஒரு காரியத்தில் நம்ம முதலாவது அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஆலோசனையை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். அதை எப்போ நம்ம பெற்றுக்கொள்ளணும்? இப்போத்திலிருந்தே அந்த காரியத்திற்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போத்துலேருந்தே கேட்கலாம். ஆமென். பிள்ளைங்க சின்னதாக தான் இருக்குது, இப்போத்துலேருந்தே ஆண்டவரே ஏற்ற துணை உருவாக்கி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இப்போவே வச்சுட்டா, என்ன சொல்ல வரேன்னா, இப்போவே வச்சுட்டிங்கன்னா கடைசியில் அவசரம் இருக்காது. ஆமென். ஏன்னா முதல்ல பிள்ளைங்க வளர்கிறதுக்கு முன்னே முதல்ல நான் அந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்ம ஆண்டவர் இடத்துல பேசிட்டோம் அந்த விஷயத்த. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முதல்ல என்கிட்ட தான் வந்தான் இவன், முதல்ல என்கிட்ட தான் அந்த சகோதரி வந்தான். ஹல்லேலூயா. முதல்ல என்னை தேடினதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? அவளுக்கு ஆலோசனையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனையை கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை ஆண்டவர் சாத்தியமாக்க தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த திருமணத்தை உருவாக்கினவர், ஃபஸ்ட்டு மேட்சையும் கொண்டு வந்தவர் ஆண்டவராக இருக்கிறார். ஸோ அவர் இல்லாமல், அவர் நடுவில் நிற்காமல் நம்மளுடைய மேரேஜ் என்ன ஆகாது? சக்ஸஸ் ஆகி மாறாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நம்ம மத்தியில் இருந்து நம்மளை நடத்துகிறவராய் காணப்படணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கிறோம்னா 2 பேரும் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதில் ஒருமன கருத்துள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதில் பிள்ளைகளுக்காய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்க்க பண்ணி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தை வாசிங்கள். ஜட்ஜஸ் 13:8-9. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதரானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷன் ஆகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நம்மளுடைய பிறக்க போகிற பிள்ளையை குறித்து ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை, பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த பிள்ளையை குறித்து ஆண்டவர் சில திட்டங்கள், தீர்மானங்களை வைத்து ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வசனம் கூறுகிறது, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அது புருஷன் விண்ணப்பம் பண்ணுறாரு, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் சில ஆலோசனைகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அதை மனோவா கேட்கிறாரு. ஆண்டவர் அந்த சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எந்த சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறாரு? பிறக்க போகிற பிள்ளையை குறித்து நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அவர் ஒரு ஜெபமாய் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம மறந்துட்டோம். பிறக்கிறதுக்கு முன்பதாக மறந்துட்டு எல்லாரும் மறந்துட்டோம். ஆனால் பிறந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம மறந்து நிற்கும் பொழுது தான் அது ஒரு அஜாக்கிரதையாய் நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பிறக்கிறதுக்கு அந்த டைமில் நமக்கு அந்த ஆலோசனையை கேட்கணும், ஆண்டவரிடத்தில் இந்த விண்ணப்பிக்கணுங்கிற எண்ணம், யோசனை இல்லாமல் இருக்கலாம் அந்த வாலிப நாட்களில். பட் இன்னைக்கு இப்பொழுது ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணுமா? ஆண்டவர் சமூகத்தில் we should ask God, how should I bring up this child? இந்த பிள்ளைக்கு நான் எப்படி வளர்க்கணும் என்பதை ஆண்டவர் சமூகத்திலே கேட்டு அறிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் கூறுகிறது 12:13-14 வாசிங்க. 12வது வசனத்திலிருந்து, அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்
அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாயிருக்கிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளை இட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவாள் என்றார். ஆமென், ஆமென். இங்கே ஆண்டவர் அவர் ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் சில ஆலோசனைகள். அதற்கு நீ என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அதை முதல்ல அவள் செய்யணுன்றாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவிக்குரிய விதமாக எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுடைய சரீரத்தை பேரண்ட்ஸுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகள் செயிண்டாக வளரணும்னா, பிள்ளைங்க பரிசுத்தமான வளரணும்னா பேரண்ட்ஸ் ஆண்டவர் கேட்குறார், தீட்டானது நீ புசிக்காமல் இருக்கணுன்றார். அல்லேலூயா. அது எப்படி இது நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க மாத்திரம் பரிசுத்தமானாய் வளரணும், பிள்ளைங்க மாத்திரம் பெரிய ஆண்டவருக்கு பயன்படணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு குறைவு ஏற்படுகிறது. அது என்ன குறைவு? ஆண்டவர் சொல்றாரு, ஆஸ் அ பேரண்ட், ஒரு தாயாய் ஒரு தகப்பனாய் நீ என்ன பண்ணணுமா? நீ தீட்டானதை என்ன பண்ணக்கூடாது? புசிக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் தீட்டான காரியத்தை நீ அலோவ் பண்ணக்கூடாது. உன் கண்களில் அலோவ் பண்ணக்கூடாது, உன் இருதயத்தில் அலோவ் பண்ணக்கூடாது, உன் செவிகளில் அலோவ் பண்ணக்கூடாது. தீட்டுப்படுத்துகிற காரியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த பிள்ளை நல்லா வளரணும்னா, அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நியமித்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த பிள்ளையை மாத்திரம் நீ அப்படி வளர்க்கணும்னு சொல்லலை, நீனும் முதல்ல எப்படி இருக்கணும்? ஒழுங்காக இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளை மாத்திரம் அப்படியே பெரிய ஆளாக வந்துடணும், நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னா அது சாத்தியமாக வராது. அல்லேலூயா. ஸோ ஆஸ் அ பேரண்ட் ஆண்டவர் சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு குறித்தும் ஆண்டவர் சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். அதை நம்ம சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில், அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அலட்சியமாக இருந்தோம்னா, இன்றைக்கி நம்ம கவனக்குறைவாக இருந்தோம்னா, அந்த பிள்ளைகள் நம்ம வளர்ந்து வரும் பொழுது அது என்னவாய் மாறும்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம சில வேளைகளில் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, நீ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும், எல்லா காம்படிஷன்லேயும் ஃபஸ்ட்டு வரணும், எதை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்துடணும், நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை ஒரு காம்படிட்டிவாக வளர்த்துறோம். ஸோ அதுங்களுக்குள்ள மனசில் என்ன ஆயிடுது? நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் வரணும், ஃபஸ்ட்டு வர்றதுக்கான முயற்சி, அது தப்பு இல்லை, பட் ஃபஸ்ட்டு வர்றதுக்கான முயற்சிகளை தான் எடுக்கணும். எந்த நேரமும் அந்த சிந்தனையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர்களுக்கு ஆலயத்துக்கு வரவோ இல்லை அவங்க வேலையிலையோ அவங்க அப்படியே பிஸியாகி அவங்க போயிடுறாங்க. ஏன்னா அதில் நம்ம நம்பர் 1 இருக்கணும், அதில் ஃபஸ்ட்டு வரணும், அதில் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டின்னு போட்டு எல்லாரும் நம்ம செய்கிற தவறு தான். ரொம்ப பிள்ளைகளை காம்படிட்டிவாக வளர்த்துறோம், பசங்களையும் காம்படிட்டிவாக, அந்த பொண்ணுங்களையும் காம்படிட்டிவாக வளர்த்துறோம். அப்புறம் பின்னால் அது கடைசியில் திருமணமாகி போகும்பொழுது 2 காம்படிட்டிவ் பீப்புள் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும்? என்ன எப்படி போகும் வீடு? 2 பேரும் நான் என்னோட இதில் நம்பர் 1 இருக்கணுன்றாங்க. புருஷனும் வளர்க்கப்பட்ட விதத்தில் அவரும் நம்பர் 1 இருக்கிறாரு, பொண்ணும் நம்பர் 1 இருக்கணும்னது. எப்படி ஓடும் வண்டி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் ஃபஸ்ட்டு வரணும், எல்லாரும் நம்பர் 1 இருக்கணும், அப்படி தான் நம்ம வளர்த்து என்கரேஜ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். கடைசியில் பார்த்தா என்ன ஆகுது? அங்கே டெய்லி ஒரே கிளாஷ் ஆகும். நம்ம வளர்க்கும் போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக வளர்த்துருவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அவங்க இப்படி இருக்குன்னு நினைப்பாங்க, இவங்க இப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. கடைசியில் ஒரே கிளாஷு, ஒரே சண்டையாக இருக்கும். அது செட்டில் ஆகிறதுக்கே, அது புரிதல் வர்றதுக்கே பல வருஷங்கள் நமக்கு கடந்து போய்விடும். அல்லேலூயா. ஸோ நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தணும், எதை அவர்களுக்கு நம்ம முன்னிறுத்தணும் பார்க்குறோம். சாமுவேலை பாருங்கள், அந்த பிள்ளையாண்டான் சாமுவேலை பார்க்குறோம். அன்னாள் என்ன பண்ணா? தேவாலயத்தில் அவனை விட்டு வந்தவளாய் காணப்படுகிறாள்.
அவன் தேவாலயத்தில் என்ன பண்ணுறான்? கதவுகளை திறந்து, அவன் சின்ன பிள்ளையாண்டாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது சாமுவேலை குறித்து. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறது, அந்த அந்த விளக்கு அணையாமல் அதை எரிய வைக்கிறது, இப்படியான வேலைகளில் அவன் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆமென். பாருங்க, அப்போ அந்த மதருடைய எண்ணங்கள், அந்த மதருடைய சிந்தனைகள் பாருங்க, அந்த ஆலயத்திலே அவன் அப்படியாய் வளர்க்கப்பட்டு அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸோ எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதில் நம்ம வைக்கிறோம் அந்த பிள்ளைகளை, அது நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதற்கு ஏற்ற பலனை நம்ம அனுபவிப்போம். அல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் 12 வயது இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 12-year-old ஜீசஸை they are taking him to the temple every year. ஒவ்வொரு வருஷமும் அதை செய்கிறாங்க எருசலேமுக்கு. அதில் திடீர்னு ஒரு நாள் அவர் காணாமல் போயிடுறார். அம்மா அப்பாவுக்கு எங்கே இருக்கிறான்னு, எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சிட்டாங்க, பார்த்தா எங்கே இருக்கிறான்னு தெரியல. பார்த்தா அவர் காணாமல் போன 3 நாள் தேடுறாங்க, கடைசியில் அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வசனம் கூறுகிறது, லூக்கா 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் பொறுமையா இங்க பாருங்க, 3 நாளைக்கு பின்பு அவர் எங்க கண்டுபிடிச்சாங்க? 12 வயது பிள்ளைய தேவாலயத்தில். நம்ம பிள்ளைங்களை எங்க கண்டுபிடிப்போம்? நம்ம இப்போ விட்டோம்னா கண் பார்வையிலேருந்து இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல, என்ன பண்ணுதுன்னு தெரியல. 12 வயதில் அவர் எங்கே இருந்தாராம்? அவர் தேவாலயத்தில் இருந்தாராம். தேவாலயத்தில் என்ன பண்ணியிருந்தார்? என்ன ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை செக் பண்ணியிருந்தாரா? 12-year-old ஃபோனை செக் பண்ணிட்டு இருந்தாரா அவர்? ஜீசஸ் இஸ் த ரியல் ரோல் மாடல் ஃபார் ஆல் அவர் டீனேஜர்ஸ், யங் பீப்புளுக்கு ஜீசஸ் தான் உண்மையான ரோல் மாடல். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது நம்ம சொல்லவும் முடியல. சர்ச்சில் தான் உட்காந்துருக்கு, ஆனால் எல்லாம் ஃபோனில் தான் டக்குன்னு ஃபோன் கீபோர்டில் உடஞ்சிரும் போல இருக்குது, அந்த வேகத்தில் தட்டுதுங்க நம்ம பிள்ளைங்க. எல்லா பிள்ளைங்களும் பண்ணுது அந்த மாதிரி. பார்க்கும் பொழுது இந்த வசனம் கூறுகிறது, அவர் தேவாலயத்தில் இருந்தாராம். என்ன பண்ணி கொண்டு இருந்தார்? போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எங்கே உட்கார்ந்துருந்தாரு? பிள்ளைங்களாம் 12 வயசு பிள்ளைங்களாம் ஒன்றா சேரை ரவுண்டு போட்டு உட்கார்ந்துருந்ததா? இல்லை. எங்கே உட்கார்ந்துருந்தாராம்? போதகர்கள் நடுவிலே அவர் உட்கார்ந்துருந்தாராம். என்ன பண்ணியிருந்தார்? இந்த போதகர்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படின்னு என்ன பண்ணா, அவர்கள் பேசுகிறதை கேட்க. பிள்ளைங்க எங்கே கேட்குதுங்களா? நம்ம பிள்ளைங்க சொல்லும் போதே எல்லாம் தலையை குடிஞ்சு எல்லாம் டைப் பண்ணிட்டு, ப்ளீஸ் லிசன். எல்லாருக்கும் தமிழ் தெரியுது, தமிழ் புரியுது, யூ ஹேவ் டு லிசன். ஜீசஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது 12-year-old இருந்த ஜீசஸ்க்கு இருந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு நமக்கு வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த மெச்சூரிட்டி நமக்கு சில நேரத்தில் இல்லை. அல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, அவர் தேவாலயத்தில் இருந்தாராம், போதகர்கள் நடுவில் இருந்தாராம், அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருந்தாராம், அவர்களை வினாவும் கண்டார்கள். அப்போ என்ன? கொஸ்டினும் பண்ணுறாங்க, லிசன் பண்ணுறாங்க. ஜீசஸ்ஸு கொஸ்டின் பண்ணுறாங்க, இதை ஏன் இப்படி சொன்னீங்க, இதை ஏன் அப்படி பண்ணீங்க, இதை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலே செய்கிறவராய் காணப்பட்டார். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நானும் பைபிள் ஸ்டடியில் சொன்னேன் அந்த பிள்ளைங்களுக்கு இயேசு என்ன செய்தாங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம இருக்கிறோம், இயேசு எப்படி ஒரு மாடலாக வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு டீனேஜர்ஸ்க்கு. தேவாலயத்தில் இருக்கிறாரு, போதகர்கள் நடுவில் இருக்கிறாரு, அவர்களை பேசுகிறத கேட்கிறாரு, அவரிடத்துல கேள்வி கேட்கிறாரு. இப்படி ஒரு அனுபவத்தில் பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஸோ அதற்கு என்ன காரணம்? நம்ம கொடுக்குற ஆலோசனைகள், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எதற்கு அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம், எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், எதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு, அதுதான் அந்த பிள்ளைகளுடைய லைஃப்பில் அதுதான் முக்கியமாய் காணப்படுகிறது. எங்கே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் முக்கியமாய் காணப்படுகிறது அவருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை
கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். மூன்றாவதாய் லூக்கா 5வது அதிகாரம் 4-6 வசனத்தை வாசியுங்கள். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். இங்கே இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வேலைகளுக்கும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கார். இங்கே பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். பல வருஷமாய் இயேசு கூட ஃபிஷ்ஷிங்கை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் பேதுருவுக்கு ஃபிஷர்மேன்னா கம்ப்ளீட்டாக முழுமையாக எல்லாமே தெரிந்து அவர் அது மாத்திரம் இல்லாமல் அதிகமாக இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். He is a hard working man. He is a skilled man. இருந்தாலும் அவர் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அவர் வாயிலே அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அதற்கு அப்புறமா இந்த வசனம் கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ ஆழத்தில் போய் நீ என்ன பண்ண, நீ வலையை வீசுண்டாரு. அப்பதான் வலைகள் கிழியத்தக்க மீன்களை அவர் பிடித்து திரும்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நமக்கு அநேக ஞானம் இருக்கலாம், அநேக அறிவு இருக்கலாம், வேலையை குறித்து அநேக அனுபவங்கள் இருக்கலாம், உதவிகள் இருக்கலாம், ஒத்தாசைகள் இருக்கலாம். நமக்கு அந்த காரியத்தை எப்படி செய்யணும், நம்மளை போல செய்கிறது யாருமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அது ஒன்றுமில்லாமல் வருகிறதற்கு பதிலாக அது வலைகள் கிழியத்தக்க ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்கணும், அப்போ God is ready to give you counseling on your profession. நீ எந்த வேலை எடுக்கணும், நீ எந்த வேலை செஞ்சால் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும், உன் ஃப்யூச்சருக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீ எந்த வேலையை செஞ்சினா உன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், உன் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதையெல்லாம் ஆண்டவர் ஆலோசனை வைத்திருக்கிறார் நமக்கு. அப்போ அந்த ஆலோசனையை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வைத்து கேட்க, நம்ம முயற்சிகளை எடுக்கலாம், நம்ம காரியங்களை செய்யலாம். அந்த காரியங்கள் சாத்தியமாகணும்னா பேதுரு எடுக்காத முயற்சி இல்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுடைய வேலைகளில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வைக்கணும். அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது, நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன், இந்த காரியத்தை ரொம்ப டஃப்பாக இருக்குது, நிறைய காரியங்களை யோசிக்கிறேன், நிறையா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம், அவர் ஆலோசனையை கேட்டுட்டு அதே முயற்சியை செய்யுங்க. ஆண்டவர் சொல்றார், வலைகள் கிழியத்தக்க உனக்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த டிவைன் கவுன்சிலோட நாம் ஒர்க் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாய் ஆண்டவர் நம்மளுடைய சரீர சுகத்திற்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 1-4 வசனம் முடிய வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 1:1-4. ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியானாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பகால் சேபு இடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லி, நமக்கு ஒரு பலவீனம் வந்தால் கூட
ஆண்டவரிடத்தில் அதை விசாரிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை எப்படி செய்யணும் ஆண்டவரே? பிகாஸ் அவர்தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், அவர்தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவிலே நம்ம உருவாகும் பொழுது அவருடைய கண்கள் நம்மளை கண்டது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்முடைய எலும்புகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஸோ ஹூ இஸ் த ரைட் பர்சன் டு ஹெல்ப் யூ இன் யுவர் சிக்னஸ்? உங்களுடைய பலவீனத்தில் யார் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு? நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நோ மேட்டர் த சிக்னஸ், பிகாஸ் நம்மளை சிருஷ்டித்தவரும் நம்மளை உருவாக்கினவரும், தாயின் கருவிலே உருவாகும் பொழுது பார்த்து நம்மளை உருவாக்கினவரும், நம்மளுடைய நாட்களை எண்ணி வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் நம்முடைய சரீரத்தை குறித்து அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம டாக்டரை பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம், பட் we have to first ask God for healing. ஹல்லேலூயா. தேவனே எனக்கு ஒரு சுகத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அதை வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் நம்ம செய்யலாம், ஆனால் ஆண்டவர் அதை காரியத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு விஷயம் எழுந்து நின்று. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே,